தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடக்கும் போது கவர்மெண்ட் தொடங்கி பிரதமர் பேசியிருக்காங்க. அந்த சூழல் எப்படி பண்ணுறது? ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன? முதல்ல புதிய ஆட்சி வரப்போகுது. அதான் புதிய ஆட்சிங்கிறது வார்த்தை இன்னும் கேட்கறது. ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது பொருள் என்ன? புதிய அப்படிங்கிறதுனுடைய விளக்கம் என்ன? புதிய ஆட்சி அப்படி என்ன? புதிய ஆட்சி, அந்த ஆட்சியில ஊழல் லஞ்சம் இருக்குமா? இருக்கு. கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை இருக்குமா? இருக்காது. அந்த ஆட்சியில இந்த மாதிரி இந்த சாராய கடைகள் இருக்குமா? இல்லை மூடப்படுமா? அந்த ஆட்சியில ஆறு மணல் அள்ளப்படுமா? மலைகள் மணலால் நெருக்கி ஓரியா வெட்டி ஏற்றப்படுமா? இல்லை தடுக்கப்படுமா? நிலத்தின் வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுமா? இல்லை பாதுகாக்கப்படுமா? என்ன செய்யப்படும்? கல்வியின் தரம் அப்படி உயர்ந்துருமா? தனியார் முதலாளிகளுக்கு இணையான தரத்துல அரசு குடிகளுக்கு கல்வியை கொடுத்துருமா? தனியார் மருத்துவமனை அப்போலோ ராமச்சந்திரா, எம்ஜி ராமச்சந்திரா அல்லது காவிரிக்கு இணையான மருத்துவத்தை தாத்தா பேர்ல எம்ஜி இருக்கு, ஓமந்தூரார் பேர்ல இருக்க அரசு மருத்துவமனையில் தரத்தை உயர்த்திடுமா? என்ன நடந்துரும்? புதிய ஆட்சினா என்ன ஆட்சி? பசி இல்லாத மக்கள் உறங்க போவாங்களா? என்ன நடந்துரும்னு சொல்லுங்க. புதிய ஆட்சி இதுவரை இருந்ததுல இருந்து புதுசு என்ன? புதுசு சாலை சரியா போட்டுருவிய, தடையிட்ட மின்சாரம் கொடுத்துருவிய, போக்குவரத்து சரியாயிரும். என்ன இங்க பெண்களுக்கு மட்டும் இலவச பஸ் பாஸ், நீங்க ஆண்களுக்கு இலவச பஸ் பாஸ், மொத்தமா பஸ்ஸை சும்மா ஓட்டுவீங்க. கண்டக்டர் காசு, டிரைவர் காசு யாரு? எங்க சொத்தத்துக்கு இருந்து கொடுப்பீங்களா? எங்க கிட்ட இருந்து எடுத்து கொடுப்பீங்களா? இதுல என்ன? இதெல்லாம் இது ஒரு ஆட்சி, இது ஒரு ஆட்சி மாற்றம். இதுல என்ன ஆட்சி மாறி என்ன? போன தடவை இவர்தான் இருந்தார் ஐயா, எடப்பாடி ஐயா. இப்ப இந்த தடவை திருப்பி ஆளை மாத்தி மாத்தி உட்கார வைப்பீங்க. ஆட்சி முறை மாறுமா? ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையான நிர்வாகம் வருமா? அதானே கேட்பீங்க. பசி பஞ்சமில்லாத ஒரு நாடா அதை படைப்பீங்களா? பாடுக்கலாத குழந்தை, வேலைக்கு அலையாத இளைஞன், கல்விக்கு இயங்காத மாணவன், இதுதான் என் கனவு இந்தியானா அடிமை இந்தியாவில் இந்த முழக்கத்தை முன் வச்சான் பகத்சிங். விடுதலை பெற்று 80 ஆண்டுகள் தொற்றுச்சு. இன்னும் அந்த முழக்கம் அப்படியே தான். 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாம தூங்க போறாங்க. பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்குச்சு. கொடுமையை துடைக்க வழி. தாலிக்கு தங்கம் கொடுப்பாங்க, அதை குடிக்க வச்சு அதே தாலியை அவங்களே இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சி முறை, இதெல்லாம் ஒரு ஆட்சி. போய்கிட்டே இருக்கும்போது பேருந்து சக்கரம் கலந்து ஓடும். இந்த பஸ் ஓசியா போனான்னா இல்லை காயிலாங்கலையில போடக்கூடிய பழைய எண்பையில பஸ்ன்னு ஓட்டிக்கிட்டு இருங்க. பண்ண பாடு. ரேஷன் அரிசி போடுறீங்க இலவசம். எந்த அமைச்சர் வீட்டில் அதை வாங்கி சமைப்பீங்க? எந்த சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அது மாமன்ற உறுப்பினர் சமைப்பீங்க? தரம் இருக்கு. ஒரே நெல் ஒரே அரிசி கடைக்கு விற்பனைக்கு போகும்போது தரமா இருக்கு. அதே நெல் அதே அரிசி மக்களுக்கு சேவைக்கு, மக்கள் விநியோகத்துக்கு வரும்போது நாத்தம் அடிக்குது. இடையில என்ன நடக்கும்? ஒரு மாறுதல் சொல்லுங்க. ஆட்சி மாறுனே, புதிய மன புதுசுனே. சாலையெல்லாம் சவக்குழியா இருக்கிற அருமையான சாலைகள், தடையற்ற மின்சாரம். ஐயோ, மழை நீர் அப்படி விழுந்த விட எங்க விழுந்ததா இல்லையான்னு தெரியாது, உருண்டு ஓடிடும். அப்படியே சிங்கப்பூர் மாதிரி, அமெரிக்கா மாதிரி, அப்படியே மலேசியா மாதிரி அப்படி ஓடிடும். அப்படியே தான் இருக்கு. அந்நிய முதலீட கொண்டு வர எல்லா நாட்டுக்கும் புரியல. இங்க இருந்து கொஞ்சம் நிர்வாகத்தை கொண்டு வரக்கூடாது. சிங்கப்பூர்லாம் இப்படித்தான் இருக்கா? இப்படித்தான் மலேசியா, இப்படிதான் மற்ற நாடுகள்ல எல்லாம் இருக்கா? வெள்ளத்துல மிதக்குதா? சாலையில நீர் தேங்குதா? 60 ஆண்டுகளா ஆண்டு தலைநகர்ல தண்ணி வடிஞ்சோட வாய்க்கால் வெட்டாத நீங்க என்ன ஆட்சி மாதிரி என்ன போது சொல்லுங்க தம்பி? வெள்ளத்துல மிதத்து விட்டு வெள்ள நிவாரணம் கொடுக்கறதெல்லாம் ஆட்சி. வெள்ள நீர் வெள்ள நீர் தேங்கி மக்களை மிதக்க விடாம தடுக்கிறது இருக்கோ. வெள்ளம் வடிந்து ஓட எவ்வளவு மழை பெஞ்சாலும் போய் இந்த இடத்துல சேரும்டான்னு அதுக்கு வழி செய்யறதா ஆட்சி. அப்படி ஆட்சி வருமா? அப்புறம் புதிய போடுறீங்க. ஆட்சி முறை மாற்றம் கூட நீங்களும் பல தேர்தல் தான் போட்டு வரல. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி இல்லை, 3 முனை போட்டி தான் பெரும்பாலும் சொல்லிட்டு வராங்க. என்ன காரணமா இருக்கு? உங்களை சேர்க்க மாட்டாங்க இந்த போட்டியில. இல்ல, அவங்க ஒரே கொள்கையில இருக்கிற கூட்டத்துக்கு போட்டி. எனக்கு யாருமே போட்டி இல்லையே. உலகத்துல ஒரு போட்டி சொல்லுங்க, இல்லை இந்திய துணைக்கண்டத்துல ஒரு போட்டி சொல்லுங்க. என் கோட்பாட்டுக்கு சொல்லுங்க. சாமிக்கு பேசுவீங்க, வாழுகிற பூமிக்கு பேசுற ஒரு கட்சி சொல்லு. நான் மலையை பேசுனா, மரத்தை பேசுனா, கடலை பேசுனா, மணலை பேசுனா, தண்ணீரை பேசுனா சிரிக்கிறீங்க.
இதெல்லாம் இல்லாம நீங்க வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு படிப்பறிவு எதுக்கு? உங்களுக்கு எல்லாம் எதுக்கு பள்ளி கல்வி? என்ன அறிவியல்னு ஒரு பாடம் படிக்கிறீங்க, புவியியல்னு ஒரு பாடம் படிக்கிறீங்க, எதுக்கு படிக்கிறீங்க? மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழ்ந்துடும், பறவை பட்சிகள் வாழ்ந்துடும். ஆனா அது இல்லாம நீங்க வாழ முடியுமா? இப்ப இந்த அடிப்படை தெரியாதவன் நீ எப்படி? இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியா வந்த சமூக விலங்கு இந்த மனிதன். இத்தனை விலங்குகள் இருக்கு, இத்தனை உயிர்களுக்கு ஏதாவது இயற்கைக்கு பேரிட இருக்கா? இந்த மனுஷ பயனாளர் காரணம் இந்த பேராசை. மீனம்பாக்கத்துல விண்ணூர்தி நிலையம் இருக்கிறது தேவை. 5000 ஏக்கர்ல பரந்தூர்ல கட்ட போகும்போது பேராசை, முதலாளிகளின் லாபத்தை. ஏற்கனவே என் தாத்தங்க பேர்ல 2 துறைமுகம் இருக்கு. ஒண்ணு தாத்தா காமராஜ் பேர்ல, இன்னொரு என் பாட்டை வாகுசிக்கு. அது போதும். 6111 ஏக்கர்ல துறைமுகம் கட்ட போறேங்கிறது தேவையில்லை, பேராசை. கோயம்பேடு பேருந்து நிலையமே எனக்கு போதும். யாரும் நாங்க எனக்கு வசதி இல்லைன்னு வீதியில் நின்று போராடல, பேருந்தை மறிச்சு போராடலை என் மக்கள். அப்புறம் 410 கோடிக்கு கிளாம்பாக்கத்துக்கு எதுக்கு தூக்கிட்டு போனேன்? எதுக்கு தூக்கிட்டு போனேன்? பேராசை, கமிஷன். ஏதாவது வேற ஏதாவது காரணம் இருக்கா? சுட்ட காரணம் இருக்கா சொல்லுங்க. 2050 அப்படி வரணும். 50 ஆண்டு கழிச்சு பறந்து போறவங்களுக்கு வசதி செய்யறிய இன்னொரு பச்சையோடு இருக்கவனை பத்தி கொஞ்சம் யோசிச்சு. அதாவது பறந்து போறவனை பத்தி கவலைப்படுற. 8 வழிச்சாலை இதுக்கு வேகமா சென்னைக்கு போய் என்ன பார்ப்ப? சினிமா பார்ப்ப, இல்ல சீரியல் பார்ப்ப, இல்ல சிந்திச்சதுன்னு படைக்க போறியா? என்ன பண்ண போற? ஏதோ ஒண்ணு மலையை வெட்டி ரோட போட்டுருணும், காடை அடிச்சு ரோட போட்டுருணும், வேகமா போகணும். வீட்டுக்கு போவியா சுடுகாட்டுக்கு போவியா? எல்லாத்தையும் கொண்டுட்டு. அதுல அவங்க தெளிவாதான் சொல்றாங்க, எனக்கு யாரும் போட்டி, எனக்கு போட்டி இருக்கா? என் கருத்துக்கு போட்டி இருக்கா? ஒருத்தர் இருமொழி கொள்கைன்பாரு, ஒருத்தருக்கு கொள்கைனாவே என்னன்னு தெரியாது. நான் ஒரே மொழி கொள்கை தமிழ், என் உயிர் மொழி கொள்கை தமிழ். எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எங்கள் மொழி தமிழில் கற்போம் எங்கள் இனம் வாழ. இந்த கோட்பாடு யாராவது சொல்லுவாங்களா? அவர்கள் திராவிடர்கள் என்கிறார்கள், நாங்கள் தமிழர்கள் என்கிறோம். அப்ப அவர்களுக்குள்ளதான் போட்டி. அவர்கள் ஊழல் லஞ்சம்ங்கிறாங்க, நாங்க உண்மை நேர்மைங்கிறோம். அவர்கள் வாக்குக்கு காசு கொடுக்குறாங்க, நாங்க வாக்கு விற்க கூடாதுங்கிறோம். மதிப்புமிக்க கருவி ஜனநாயகத்தில் மக்களுக்கு இருக்கிற மதிப்புமிக்க வலிமையான உரிமை வாக்குங்கிறோம், அதை விற்க கூடாதுங்க. என் மக்களை வாக்கை விற்கிற சந்தையா மாத்தினது யாரு? இந்த கட்சிகள். ஓட்டுக்கு காசு கொடுக்குற கட்சிகளுக்குள்ள போட்டி. அப்ப அவங்க சரியா தானே சொல்லுவாங்க, நான் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டேன். அவங்க ஒரு தொகுதிக்கு 30 கோடி 15 கோடி 20 கோடின்னு செலவு பண்ணுவாங்க. நான் அந்த வட்டி காசை கூட செலவு பண்ண எங்களுக்கு வசதி இல்லை. இப்போ வேற தானே, நாங்க அந்த போட்டியில் இல்லை தானே. ஏதாவது சரிதான் அண்ணன் சொல்றது. போட்டியில் இல்லை அவங்க, எனக்கு போட்டி இல்லை. எனக்கு யாருங்க போட்டி? தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறி கட்சி மாறி தேர்தலை எதிர்கொள்றாங்க. அப்ப மக்கள் முன்னால நினைக்கிறாங்கிறது என்ன கேள்வி? நினைக்கிறாங்க தான். மக்களுக்குள்ள அந்த ஒரு அறச்சீற்றம் இல்லை. அது ஐயா சகாயம் ஏதாவது அடிக்கடி அறச்சீற்றம் இல்லை. ஒரு சினந்து எழுதுறாங்க, அது கொஞ்ச நேரம் இருக்குது. அப்ப அந்த தேர்தல் நேரத்துல அப்படி தனியுது, அது தனிஞ்சிருது. ஒரு சின்ன சமரசம் ஆயிடுது, சகிப்புத்தன்மை வந்துடுது. அவங்களுக்கு தெரியாத அந்த தொடர் சகிப்புத்தன்மை தான் அடிமை பிறக்கிறான்னு தெரியல. அடிமை உணர்வு எங்க பிறக்குது? அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான சிகாத்துங்கிறாங்க, புனிதமான போராளிங்கிறாங்க நபிகள். ஆனா இங்க அப்படி இல்லையே. அநீதியை கண்டு அச்சம் கொண்டு எதிர்த்து நிற்க துணிவில்லாமல் சமரசம் சகித்துக் கொள்கிறாங்க. அது தொடர்ச்சியா சகித்துக் கொள்ளும்போது அடிமை மனநிலை வந்துடுது. அதாங்க நடக்குது. என் மக்களுக்கு ஒண்ணு இருக்கு, என் அன்பு உடன் பிறந்தார்களே, என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே, என் மக்கள்கிட்ட ஒண்ணு இருக்கு. அடர்த்தியான வறுமை இருக்கு, ஏழ்மை இருக்கு. அது ஒரு குழந்தைய பெரு, அது அறியாமைன்னு ஒரு குழந்தைய பெரு. இந்த அறியாமையும் இந்த வறுமையும் சேர்ந்து ஒரு பிள்ளைய பெறுது, அதுக்கு பேர் மறதின்னு பேரு. இந்த மூணும் சேர்ந்து இந்த அரசியல் தலைமைகளுக்கு முதலீடா மாறிடுது. நேத்து இங்க இருந்த இவனை திட்டி பேசுன, இன்னைக்கு மானம் கட்டு இங்க இருக்க, அப்புறம் இவனை திட்டி பேசுற, என்னதாண்டா அவன் கொள்கை கோட்பாடு அப்படின்னு இல்லையே. இந்த மாறி மாறி போறவங்களுக்கு ஒரே கோட்பாடு தானே, சீட்டு அதிகமா இருக்கணும், நோட்டு அதிகமா இருக்கணும், அங்க போவோங்கிறது ஒரு கொள்கை. கொள்கைனா கொள்கை, கொள்ளு மரம், கொள்கை கொள்கை தானே. வேற என்ன கொள்கை இருக்கு? வேற என்ன கொள்கை இருக்கு? திமுகங்கிறீங்க, திமுகவும் அதிமுகவும் வெவ்வேறு கட்சியிலே யாராவது சொல்லுங்க. அது 2 வெவ்வேறு கட்சினா வேற சித்தாந்தம் கொண்டது. பாரதிய ஜனதா காங்கிரஸ் வெவ்வேறு கட்சி, வெவ்வேறு சித்தாந்தங்கள், வெவ்வேறு கோட்பாடு, வெவ்வேறு தத்துவத்தை கொண்ட கட்சி. யாராவது சொல்லுங்க. ஒரே ஒரு கருத்துல இந்த இடத்துல காங்கிரஸ் பிஜேபியில இருந்து மாறுபடுது ஒண்ணு, இல்ல அதிமுக திமுக இந்த இடத்துல மாறுபடுது ஒண்ணு.
இப்ப ஆட்சியில் இருக்கிற திமுகவுல இப்ப இருக்கிற ஆட்சியில் இருக்கிற திமுகவுல 10க்கு மேற்பட்டவர்கள் அதிமுக அமைச்சர். ஆமாவா இல்லை? ஆமாவா இல்லை? ஐயா சேகர் பாபு, ஐயா கண்ணப்பன், ஐயா ரகுபதி, ஐயா முத்துச்சாமி, தம்பி செந்தில் பாலாஜி, ஐயா ஏவா வேலு, வேற நேரம் விட்டுனா ஐயா KKSSR. சொல்லுங்க, முதன்மையான இந்த அமைச்சர்கள் எங்க இருந்தாங்க? இங்க இருந்தாங்க அதிமுகல. இப்ப இங்க இருக்காங்க. நாளைக்கு இங்க இது வரும்னா இங்க வருவாங்க. இது கேட்டா இது தாய் கழகத்துக்கு வர்றது, இது போட்டா சேய் கழகத்துக்கு வருது. அப்போ இது சொர்ணாக்கா, திமுக ஒரு சொர்ணாக்கா, அப்புறம் இங்க இருந்து வருது ஒரு வர்ணாக்கா வருது, அப்புறம் இங்க அப்புறம் சொர்ணாக்கா டைப் வருது. புரியுது நன்றி. தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை. தாய் கொடுமைக்காரியா இருந்தா பிள்ளை அப்படியே கோயில வாணியா பிறந்துருமா? இது கொடுமை. இது ஒரு ஏமாத்தி இந்த ஜனத்தை நாங்கள் ஆட்சியை மாத்துறோம். அதை தூக்கி எரியணும். எங்க எறிவ? யார வச்சு எறிவ? தீமைக்கு மாற்ற எப்படி தீமை? நபிகளாற்ற போய் கேட்கிறாங்க, இந்த தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளே? நன்மையை வச்சு தானே. நன்மை எங்க? யார் நன்மை? நெருப்பு எப்படி மாற்றாகும்? நெருப்பை வச்சு எப்படி அணைப்ப? ஒரு தண்ணீர் வேணது யாரு? திமுகவுக்கு மாற்ற அதிமுக எந்த வழியில் எப்படி? ஒரே ஒரு இடத்துல வந்தா டாஸ்மாக மூடிடுவாருன்னு சொல்லு. ₹1 கமிஷன் வாங்க. பணி அமர்வா, பணியிட மாற்றமா, பணி உயர்வா, 5 பைசா வாங்க மாட்டார். ஒண்ணு யாராவது அவர் வந்தா மலையை காப்பார், காட்டை காப்பார், நீர்வள நீர் எல்லாம் பாதுகாக்கப்படும். அப்படி இருக்கும். ஏதாவது ஒரு மாறுதல் சொல்லுங்க. அதிகபட்ச வளர்ச்சி இந்த நாடு கட்டமைக்கிற வளர்ச்சி கடன் வளர்ச்சி. 5 லட்சம் கோடியில் விட்டு போய் 10 லட்சம் கோடி கடன் வளர்ச்சி. வேற எது வளர்ச்சி இருக்கு? தம்பி நீங்க சொல்லுங்க. எல்லாம் படிச்ச பிள்ளைங்க தானே, ஒண்ணு சொல்லுங்க. என்ன வளர்ச்சி? சும்மா பேசிக்கிறலாம். கூட்டணி வச்சு கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருமா? எந்த அடிப்படையில் அணி சேர்றீங்க? எந்த அடிப்படையில்? இது என்ன அரசியல்? தேர்தல் வந்தவொடனே யார் எங்க போறதோ அவர்கள்ட்ட எவ்வளவு பேசுறது, இது கேவலம். இதெல்லாம் இந்த பேரம் பேசுறது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அப்படின்னு தான் வருது. எல்லாம் அரசியல் மாறுதல், அரசியல் புரட்சி அப்படின்னு தான் வர்றாங்க. அப்புறம் அது அரசியல் பிசினஸ் ஆகுது, பொலிட்டிக்கல் பிசினஸ் ஆகுது. கடைசியா எங்க வருது? கொச்சையா சொன்னாது. கடைசியா அப்படியே எவன் அதிக காசு கொடுக்குறானோ அவன்கிட்ட போறது, எவன் அதிக இடம் கொடுக்குறானோ அவன்கிட்ட போறதுன்னா அதுக்கு பேர் என்னன்னு நீங்களே முடிவு பண்ணி இது எங்க போய் நிறுத்துது? அதனாலதான் நாங்க தமிழ் இன பிள்ளைகள் தன்மான போர் நடக்கும், இனமான மீட்சிக்கு போர் நடக்கும். வெற்றியை தோல்வியை சமமா கருதுறவன் தான் வீரன். வெற்றி அடைஞ்சா இருப்பேன், தோல்வி அடைஞ்சா போயிருவேங்கிறது கோணம். நாங்கள் பிறவி வீரர்கள். எங்களுக்கு தெரியாத 3 எழுத்து பயம். எங்களுக்கு எங்கள் பரம்பரைக்கு தெரிஞ்ச 3 எழுத்து வீரம். அதனால சண்டை செய்யும். எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் எதிர்த்து நிற்போம், ஆனால் யாரையும் எதிர்பார்த்து நிற்க மாட்டேங்க. இது எங்க பரம்பரை பழக்கம். அதனால போய் அவரோட கூட்டணி செய்து இவரோட சேர்ந்து என்ன செய்யலாம்னு